இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன், அதை பத்தி பேசினா வேற விதமா பேசுவேன், பேசுவோம் அதை பத்தி. அப்படின்னு பண்ணாதீங்க, ஒண்ணு ஒன்னா கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன், பொறுமையா ஆரம்பிங்க. நான் விசாரிக்கணும் அதை பத்தி. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டில் அவங்க தான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தை இழந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வேற எதுவும் குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆணையம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க. அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கைக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது. இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வெளியும் வெளியிட்டு இருக்காரு. இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளை எப்படி பார்க்க? நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில், பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்திருக்கோம். சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க. அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டுக்கிட்டேன். அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைங்க. கத்தாதீங்க, நீங்களே ரெண்டு கேள்வி கேட்கறீங்க, நான் திருப்பி வரேன். பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை கொண்டு போகணும். அதே போல ஒரு நபர் நீதி ஆணையத்தில் விசாரித்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த தூத்துக்குடி மேற்கொள் கண்டிக்க காமிக்கிறாரு. இதற்கு சிபிஐ விசாரணை தேவை. நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா. ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். நான் அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பிரதமர் என்ன அங்க போய் நீங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு அங்க பேசுனதை நான் டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். டெஃபினட்டா பண்ணுவேன். இந்த பெரிய இந்த இதுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் இல்லாத அரசியல் கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு நடக்கவே 40 பேர் இருந்தது கோவில் அந்த மாதிரி விஷயம் நடந்தது. இது தொடர்பாக மத்திய அரசு தலையிட்டு நிறைய சில ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்போது இது மாதிரி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு சார்பாக ஏதாவது அழுத்தம் கொடுத்து, நான் அதுக்குதான் முதல்ல சொன்னேங்க, இனிமே நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்க கிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம். ஒரு விஷயம் எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா இனிமே நடக்காம இருக்க நடவடிக்கைகளை இனிமே இதுதான் செய்யணும், இந்த இடங்கள் இருந்தாதான் கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா நடத்தவே கூடாது. நீங்க சொல்றது புரியுதுங்க. நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஒரு நிமிஷம் பா. Ma'am, just wanted to request you. There's been a lot of political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. As a Union Finance Minister, as a woman, or as a common public yourself, what would you want to say to people who are making new noise out of something tragic that happened? No, I don't know how I can classify one as noise and another as a view. Everybody's opinion is important, but I'm not here to judge which is noise and which is not. One. Second,
on these sort of sensitive matters, voices will come. People's opinions will come. And anxiety and anger will come. We cannot say this is right and that's wrong. We'll have to hear everybody. And post that, whoever does whatever, hope it's for the welfare of the people. That's all I can observe. But the politics is being played here, ma'am. Lives have been lost. Lives have been lost. All of us agree lives should not be lost. And beyond that, I'm not in a position to add anything more to your comment. Ma'am, there is an allegation that this was due to the intelligence failure of the police. That the police should have anticipated that these much of crowd would have gathered. Looking at the previous campaigns of the TVK leader, what is your opinion on this? Well, as I said, I have not come here to assess that, or even to review that, or even to question that, or even to say what I've heard is complete information, therefore I can pass a verdict on that. I've come here, as I said, Dr. Murugan and myself have been sent by the Honorable Prime Minister to go and meet with people who are all aggrieved. And that's all I can comment on and report back on. You've met a lot of people who've been affected now. What are they telling you? Are they directing their anger at one particular, what are they telling you? Where is the anger? I'm happy to say that each one of you all have been with me there. In fact, against much odds. In fact, I would say, using this opportunity, I was telling you to be careful because everybody is walking with camera like this backwards. And behind one or two people, there is a lady reporter, which is yourself. I was very worried about that. And therefore, coming to the point, all of you all have been with me, all through, with your mic and with your camera. I would ask you to go back and play it all back for yourselves. You'll know what each one said. Instead of me mouthing it and instead of me saying it in one way or the other, and then for you to, pull one line saying, oh, but those people didn't say that, finance minister said it. No. Please, you have recorded it all. You've got the camera. Play it back. Go to your offices. Play it back. You'll hear it. No. Announcement for the direct transfer has been made by the Honorable Prime Minister. So much for people who have lost lives. So much for people who are in the hospital. Now it's for the district administration to send the account numbers at the earliest so that those monies can reach the affected parties. For them to be speedy is what I can request, so that the collector can send the numbers today itself. And both of us as ministers in the Union Cabinet will certainly go back and speed it up. On what? No, I would say you send the account numbers first. No, I have not come on that job. My job is very clear. I have come to meet up with the affected people. மேம் 40 பேர் இறந்திருக்காங்க. அரசு அதிகாரிகள் யார் மேலுமே நடவடிக்கை எடுக்கலையா மேடம்? எஸ்பி மேலயா கலெக்டர் மேல யார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது என்ன? நான் சொன்ன மாதிரிங்க, நான் வந்தது இதுல அஃபெக்ட் ஆன குடும்ப உறுப்பினர்களை, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கவங்கள, அவங்களெல்லாம் பார்த்து பிரதமர் ஐயாவுடைய அனுதாபங்களையும் அவருடைய வாக்குறுதி, அதாவது நான் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரியான வாக்குறுதியும், பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்குன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு உபயோகிச்சிருக்கேன். மீதி விஷயத்தில் நான் இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன் இல்லை. லேட்டர் ஆன் ஒப்பீனியன் இருக்கலாம், பட் இப்போ என்ன சொல்றதுக்கு ஒண்ணு. இருங்க ஒரு நிமிஷங்க. கேட்டவங்களே திருப்பி கேட்காம மீதி கேட்கறவங்களே கேட்கணும். ஒரு நிமிஷம் வரேன் உங்ககிட்ட. டிவிக்கு சைடு என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு வந்து கம்மியா வழங்கப்பட்டதாகவும், நாங்க கேட்ட போலீஸ் போஸ்ட் கொடுக்கல, நாங்க கேட்ட இடம் கொடுக்கறாங்க. நீங்க கேட்ட வரைக்கும் கவர்மெண்ட் சைடுல இருந்து இல்லைங்க. நான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்க இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. எனக்கு இவங்க சொன்னதை நான் காதால் கேட்டுக்கிட்டேன். நான் இங்க 2 பட்சம் 3 பார்ட்டி 4 பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை. அதனால நான் இப்ப அதை பத்தி காமெண்ட் பண்ண முடியாது. இவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பாக்குறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வரல. Both of you have asked. Anybody else? No. Yes. There has been a lot of demand for CBI inquiry into this incident. You visited all the places. You are very senior position. Do you think it's a big case to hand on to CBI Center looking into it?
See, what is fit and what is not fit is not for me to decide now. I am here on a very well-defined mission to convey Honorable PM's concerns and to be sure that I've met up with at least a few of those families who have lost their close and near dear ones and the affected ones who are lying in the hospital. Beyond that, it's not my remit. மாநில அரசோட அதிகார சக்திகள் மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க சொல்றது நாங்க பார்த்துட்டோம், அதை கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி தான் இல்லைங்க. மக்களுக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமா தான் வருது, இல்ல என்னோட விசிட் மூலமா வராதுன்றது விஷயம் இல்லைங்க. நான் வந்தது இன்னைக்கு கிளியரா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி சொல்றேன். ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு. அவர் வர முடியாதனால எங்க 2 பேரையும் அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப நான் காதால கேட்டதை போய் அவங்க கிட்ட ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். பண்றது என்னுடைய கடமை. ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேட்கிற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதில் என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன். சாப்பாடு இல்லாம சோர்வுனால இருந்ததால சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது அவங்களுக்கு எந்த மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு? ஆமாங்க, அதெல்லாம் பத்தி நிறைய பேர் பேசினாங்க. நீங்க அங்க இருந்தீங்களோ இல்லையோ தெரியாது, இவங்கெல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் பேசினாங்க அதை பத்தி. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாம இருந்துச்சு. நாங்க 12 மணிலேருந்து வெயிட் பண்ணோம், சாப்பிடல. சில பேர் பணம் பக்கத்துல ஹோட்டல் இருந்துச்சுன்னு போய் சாப்பிட்டாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த மாதிரி போய் சாப்பிடறதுக்கு வசதி இல்லாம போயிடுச்சு. அதோட இல்லாம குழந்தைங்குட்டிங்களோட வந்துட்டோம். நாங்க நினைச்சோம் ஒரு பெரிய நடிகரை பாக்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஆனா வந்த பிறகு கூட்டத்திலேருந்து மீண்டுகிட்டு வெளியில வரது கூட எங்களால முடியாம போச்சு அப்படின்னா நிறைய சொல்றாங்க. அதனால நீங்க அடுத்த கேள்வி இப்ப இல்ல ஆயிடுச்சுங்களா? எல்லாருக்கும் சொல்லணுமா? மேம், இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா மாநில அரசுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது சிபிசிஐடி என்கொயரி வைப்பாங்க. அதுக்கு நம்பிக்கையில அதை சொன்னா சிபிஐ கொண்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சூழல் தெரிஞ்சிருக்கும், என்ன நடந்திருக்குன்னு எல்லா தரப்புலையும் கேட்டிருக்கீங்க. இப்போ நிச்சயமா ஒரு தனிநபர் கமிஷன் நீதிபதி ஓய்வு நீதிபதியில வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கான ஒரு நிதானமான விஷயம் என்னன்னா, இதை ஒரு கோடையுவா மேல இருந்து மத்திய அரசு கூடுதலாக விசாரணை பண்ணும்பொழுது மக்களுக்கான ஒரு சேவையா ஒரு தனி விசாரணை ஏற்படுத்தி மத்திய அரசு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூடுதலான உண்மை வருமானு தோணுது. அதுக்கான விஷயங்களை நீங்க சொல்ற பாயிண்ட நான் மதிப்போட ஏத்துக்கிறேங்க. நான் டெஃபினட்டா இப்ப நான் இத்தனை விஷயத்த சொன்னதை போய் அங்க டெஃபினட்டா சொல்லுவேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பா. எஸ். Any words for Dr. Vijay? Because there's one allegation. Any word? For Vijay. There's one allegation that's against him is that he immediately ran away as soon as this happened. And still now he's not reacted apart from this. I think at this stage I've made it very clear why I have come here. I wouldn't want to go beyond that. Okay. ஏன்னா 8 கேள்வி அவங்களோடது. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். Chief Minister says after the investigation is over, all parties should come together and hold discussions on rules and regulations for further rallies. Do you think it's time to have a set frame of regulations for all parties to avoid such tragedies from happening, considering 2026 is... No time is a bad time for setting proper SOP for public matters, particularly where there will be huge assemblies of people, particularly women, children, all families coming. There is no no hesitation. In fact, we are probably rather too late. We should, not just one state, all over the country, we should have a better way of public gathering management. There is no doubt. இந்த சம்பவமா இவங்க ஆய்வு பண்றதுக்கு இது எப்படி பாக்குறீங்க? எப்படி 8 பேர் கொண்ட குழு யாரு? பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் அப்படிங்களா? அப்ப அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க. நான் வந்தது என் வேலையை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன். 8-member BJP delegation is coming for fact finding mission. When is the result? I wouldn't know. Nadaji has announced that. Very good. We'll find out. All right. Thank you. நீங்க போய் சந்திச்சீங்க ஒரு பெண்மணியை. அந்த பெண்மணி உங்ககிட்ட சொன்னாங்க என்னப்பா? பாதிப்புக்குள்ளான பெண்மணி நீங்க போய் நேரா சந்திச்சீங்க. நிறைய பெண்மணியை சந்திச்சேன்ப்பா. ஒரு பெண்மணி சொல்றாங்க இல்லையா, என் குழந்தைய வந்து மிதிச்சு வாயில நுரலா வந்த மாதிரி அளவுக்கு தாக்கி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையாலுமே வேணுமனே தாக்கப்பட்ட ஒரு சம்பவமா இருக்குன்ற மாதிரி உங்களோட குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்ககிட்ட அவங்க பகிர்ந்த விஷயம் அப்படி இருக்கு. இது எப்படி தோணுது? எனக்கு ஒன்றும் தோன்றதுக்கான உரிமை இல்லைங்க. இந்த கமிஷன் ஒரு குழுமம் வருது இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க.
நீங்க சொல்லுங்கப்பா லாஸ்ட். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிதியை என்ன வழங்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன். அதை பத்தி பேசினேன்னா வேற விதமா பேசுவேன். பேசுவோம் அதை பத்தி அடுத்த முறை